இந்த மாதிரி மிக்ஸி திடீர்னு ஓடாம நின்னு போச்சுன்னா அது எப்படி இந்த சின்ன பேட்டரி வச்சு நாமளே எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ இந்த மிக்ஸியோட ஸ்விட்சை போட்டு ஆன் பண்ணுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா திருக்குனாலும் இந்த மிக்ஸி கொஞ்சம் கூட ஓட மாட்டுக்கு. அதே மாதிரி இந்த மிக்ஸியோட அடிப்பகுதியில இந்த மாதிரி ஓவர்லோடு ஸ்விட்ச் இருக்கும். அதையும் அழுத்தி மிக்ஸியை ஆன் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் ஓடல. இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இந்த மிக்ஸியோட பிளக்கை உருவிருங்க. அடுத்ததான் இந்த மிக்ஸியை தலைகீழ வச்சீங்கன்னா இந்த மாதிரி 6 ஸ்க்ரூவோ அல்லது 4 ஸ்க்ரூவோ இருக்கும், அதை கலட்டிருங்க. இப்படி ஸ்க்ரூவை முழுவதும் கலட்டினதும் பல மிக்ஸில இந்த பின் கவரை தூக்குனாலே வந்துடும். உங்க மிக்ஸில பின் கவரை கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பின் கவரை மட்டும் தூக்கி தனியா கலட்டிருங்க. ஆனா இந்த மிக்ஸில பாத்தீங்கன்னா மேல் கவரை தான் தனியா கலட்டுற மாதிரி வரும். அதனால இந்த மேல் பகுதியை கலட்டுறதுக்கு இந்த சுத்துற பகுதியை முதல்ல கலட்டணும். அதுக்கு ஸ்க்ரூ டிரைவரை கீழோடி விட்டு மேல தூக்கி கலட்டிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒயர் எதுவும் கட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒயர் எதுவும் கட் ஆகல. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, கருப்பு கலர்ல இருக்க இந்த ஓவர்லோடு ஸ்விட்ச் சரியா தான் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுவும் ஆபத்தே இல்லாத முறையில இந்த ஓவர்லோடு ஸ்விட்ச் நல்லா இருக்குதான்னு இப்ப செக் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 9 வோல்ட் பேட்டரி ஒன்று வாங்கிருங்க. பேட்டரி வாங்கும்போது அதுல 2 ஒயர் மாற்ற மாதிரி இந்த மாதிரி கேப் ஒன்று வாங்கி மாட்டிருங்க. அடுத்தது அந்த பேட்டரியில மாற்ற எல்இடி பல்ப் ஒன்று வாங்கிக்கிடுங்க. இது பாத்தீங்கன்னா 5 இருந்து 10 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த எல்இடி பல்ப்ல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் போட்டிருக்கும். அதுல பிளஸ் போட்டிருக்கிறதுக்கு நேரம் சிவப்பு ஒயர் இருக்கு. அந்த சிவப்பு ஒயரை எடுத்து பேட்டரியில பிளஸ் போட்டிருக்க சிவப்பு ஒயர்ல ஜாயின் பண்ணி டேப் போட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தொட்டா ஷாக் அடிக்காத டெஸ்ட் லேம்ப் நம்ம குறைஞ்ச செலவுல ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த ஆபத்து இல்லாத டெஸ்ட் லேம்ப் வச்சு மிக்ஸில இருக்கிற ஓவர்லோட் ஸ்விட்ச் நல்லா இருக்குதா இல்லையான்னு ஈஸியாவே செக் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சு செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஓவர்லோட் ஸ்விட்ச்ல பிளாஸ்டிக்ல அந்த மாதிரி கவர் பண்ணிருக்கோம். அதுல அந்த ஒயர் இணைக்கப்பட்ட பகுதி தெரியற அளவுக்கு மேல தூக்கி விட்டுறலாம். அடுத்ததா பேட்டரியில இருந்து வர ஒயரை ஓவர்லோட் ஸ்விட்சோட ஒரு பகுதியிலையும், அடுத்ததா எல்இடி பல்ப்ல இருந்து வர இன்னொரு ஒயரை ஓவர்லோட் ஸ்விட்சோட இன்னொரு பகுதியில வைக்கணும். இப்படி வைக்கும்போது எல்இடி பல்ப் எரிஞ்சதுன்னா ஓவர்லோட் ஸ்விட்ச் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை எரியல ஓவர்லோட் ஸ்விட்ச்ல லைன் கட் ஆகி ரிப்பேர் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஓவர்லோட் ஸ்விட்சை இந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க லைட் கொஞ்சம் கூட எரியல. அதனால இந்த ஓவர்லோட் ஸ்விட்ச் பழுதாயிட்டுன்னு உறுதியாயிட்டு. அதனால இந்த ஓவர்லோட் ஸ்விட்சை இப்போ மாத்தணும். இதை மாத்துறதுக்கு இந்த 2 ஒயரையும் கலட்டிடலாம். அடுத்தது அந்த ஓவர்லோட் ஸ்விட்சை கலட்டுறதுக்கு பின்னாடி ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை கலட்டுறதுக்கு ஏதாவது டூல்ஸ் வச்சு பிடிச்சிட்டோ அல்லது விரலால அழுத்திட்டோ கலட்டிடலாம். இப்போ இதே மாதிரியே 2.7 ஆம்ஸ்ல ஒரு ஓவர்லோட் ஸ்விட்ச் ஒன்று வாங்கணும். இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கிடைக்கும், உங்க ஏரியாவில் உள்ள கடையிலயும் கிடைக்கும். இது விலையும் ரொம்ப கம்மி தான். இப்போ அதே மாதிரியே 2.7 ஆம்ஸ்ல புதுசா ஒரு ஓவர்லோட் ஸ்விட்ச் ஒன்று வாங்கிட்டோம். இப்போ இந்த புது ஸ்விட்சை டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்றேன். எல்இடி பல்ப் எப்படி எரியுதுன்னு பாருங்க. அதனால இங்க இருந்து வர மின்சாரம் எதுவும் தடை இல்லாமலே எல்இடி பல்புக்கு போகுது. இப்போ ரிப்பேர் ஆன இந்த ஓவர்லோட் ஸ்விட்ச்ல வைக்கிறேன். இப்போ பழுதான இந்த ஓவர்லோட் ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொடுக்கப்பட்ட மின்சாரம் இடையில கட்டாகி பழுதானதுனால மின்சாரம் எல்இடி பல்புக்கு போகல. இதனாலதான் மிக்ஸிக்கு போகக்கூடிய மின்சாரம் தடைப்பட்டு மிக்ஸி ஓடல. இனி புது ஓவர்லோட் ஸ்விட்சை பழையபடி இதுல மாட்டிடலாம். அடுத்ததா ஏற்கனவே கலட்டின இந்த 2 ஒயரையும் ஓவர்லோட் ஸ்விட்ச்ல மாட்டிடலாம். அடுத்ததா இது ஓடுதான் செக் பண்றதுக்காக பிளக்க மாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். மின்சாரம் கையாளுவதில் அனுபவம் இல்லாதவங்க இந்த மிக்ஸி கவரை மாட்டிட்டு செக் பண்ணுங்க. இப்போ பாருங்க மிக்ஸி அருமையாவே வேகமாவே ஓடுது. அதே மாதிரி இந்த ஓவர்லோட் ஸ்விட்ச் செக் பண்றதுக்கு பல்ப்ல இந்த மாதிரி ஏசி சப்ளை கொடுத்தும் செக் பண்ணுவாங்க. ஆனா அது அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஆபத்தானது. ஆனா இது சம்பந்தமா வேலை பார்க்கறவங்க மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாவே செக் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் லேம்ப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மிக்ஸிக்கு மட்டும் இல்ல பல விஷயங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு மிக்ஸில இருக்க இந்த மாதிரி ஒயர் இடையில ஏதாவது கட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு கூட நம்ம உருவாக்குன இந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு ஈஸியாவே செக் பண்ணிடலாம். மேலும் உதாரணத்துக்கு இந்த ஃபேன் போன்ற மோட்டர்லயும் காயில் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கும் இந்த டெஸ்ட் லேம்ப் பயன்படுத்திக்கலாம். சில மிக்ஸில மோட்டரோட காயில் போயிருக்கும், அந்த நேரத்துல காயில் தான் மாத்தி ஆகணும்.